குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம இந்த சார்ட்டில் வந்து பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் ஓவராலாக வந்து பை ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ இது லாங் டைமு. ஸோ பேங்க் நிஃப்டினால் நம்ம என்ன பண்ணணும், இங்கே பாருங்கள் டாப்பில் வந்து இதுக்கு மேலே பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ்ன்னு இருக்கா. நிஃப்டி 50 நேற்று பார்த்தது வந்து நிஃப்டியோட, அதாவது இண்டெக்ஸில் ஷேர் மார்க்கெட்டில், இந்தியன் ஷேர் மார்க்கெட்டில் இருக்க டாப் 50 கம்பெனியோட 50 கம்பெனியோட இண்டெக்ஸ் தான் நிஃப்டி 50. இது பேங்க் இண்டெக்ஸுன்றது ஒன்லி பேங்கிங் ஸ்டாக் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் எப்போல்லாம், அதாவது எஸ்பிஐ, ஸ்டேட் பேங்க்கு, ஐசிஐசி பேங்க்கு, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, பிஎன்பி, இன்னும் உங்களுக்கு இந்தியன் பேங்க், இதே மாதிரி பேங்கிங் ஸ்டாக் மட்டும்தான் பேங்க் நிஃப்டியில் இருக்கும். அப்போ நீங்கள் இந்த பேங்க் நிஃப்டி எப்போல்லாம் இண்டெக்ஸ் வந்து, அதாவது இண்டெக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா உங்களுக்கு பேக் எண்டில் என்ன ஆகும்னா, இந்த பேங்கிங் ஸ்டாக்கெல்லாம் இன்க்ரீஸ் ஆனால் தான் இண்டெக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஒன்று ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஷேரை வந்து செக் பண்ணிட்டு இண்டெக்ஸில் எடுத்துக்கணும். இண்டெக்ஸில் பார்க்குறீங்க, இண்டெக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா நீங்கள் ஷேரும் போய் வாங்கி வச்சுக்கலாம். ஸோ 2 கான்செப்ட்டுமே ஒர்க் ஆகும். அதாவது இங்கே இன்க்ரீஸ் ஆகணும்னா பேங்க் ஷேரை இன்க்ரீஸ் ஆகணும். பேங்க் ஷேர்லாம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இண்டெக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அங்கே வாங்கி வச்சுட்டு அதை லாங் டைம் வாங்கி வச்சுட்டு ஸோ ஷார்ட் டைமுக்கு இதில் ட்ரேட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம கம்மிங் வீக்ஸுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். மந்த்து ஃபுல் சார்ட்டு. ஓகே. ஸோ மார்க்கெட் வந்து சேனலில் இருக்குது. ஸோ சைட்வைஸ் மார்க்கெட் சேனலில் இருக்கிறனால நம்ம என்ன பண்ணணும், ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணணும். ரெக்டாங்கிள் இப்போ பேரல் சேனல் இங்கே போய்ட்டு இந்த டூலை யூஸ் பண்ணிட்டு இங்கேருந்து லோவெல்லாம் கனெக்ட் பண்ணுங்கள். ஐயெல்லாம் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பேங்க் நிஃப்டி 32,000 இப்போது 57,000 நியர் வந்திருக்கு. இது ஃபுல்லாகவே என்ன ஆயிருக்குன்னா, மார்க்கெட் வந்து சைட்வைஸ் மார்க்கெட்டில் தான் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ சைட்வைஸ் மார்க்கெட்னால் சேனல். ஓகேங்களா? இந்த லோவிலேருந்து இந்த ஹை போயிருக்கான், மறுபடியும் இங்கே வந்திருக்கான், இப்படி வந்திருக்கான், மேலே போயிருக்கான், இப்படி வந்திருக்கான். ஸோ இங்கே வந்து லோ டச் ஆகிருக்கு, மறுபடியும் ஹை போயிருக்கு, மறுபடியும் இங்கே 62,000 வரைக்கும் போகலாம். இல்லைனா மறுபடியும் ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுக்கலாம் பேங்க் நிஃப்டி. ஆனால் இந்த சேனல் ட்ராப் பண்ணிக்கோங்க. இந்த சேனல் வந்து நம்ம லோயர் டைம் ஃப்ரேமில் போய் பார்ப்போம். ஓகேங்களா? பேரல் சேனல் கொஞ்சம் இதில் பார்த்துடலாம், ப்ரஷில் பார்த்துடலாம். இந்த லோவெல்லாம் கனெக்ட் பண்ணிக்கோங்க, இந்த ஹையெல்லாம் கனெக்ட் பண்ணிக்கோங்க.
நான் இப்போ வந்து மந்த்லி சார்ட்லேருந்து டே சார்ட்டுக்கு மாற்றுறேன். அதான் 30,000 வந்து இப்போ வரைக்கும் அந்த சேனல் ட்ராப் பண்ணிக்கங்க. ஓவரால் வியூ வந்து சைட்வேஸில் இருக்குது. இப்போது இன்றைக்கி நம்ம என்ன பண்ணலாம், கம்மிங் வீக்ஸ் இந்த வாரத்துக்கு இல்லை இன்றைக்கி என்ன மார்க்கெட் என்ன எப்படி இருக்குன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து இன்ட்ராடே பண்ணுறீங்க, ஸ்விங் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா, ஆப்ஷன் எக்ஸ்பெரி பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கேபிட்டல் அதிகமாக வச்சு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இல்லைனா மார்க்கெட்டுக்குள்ளே சர்வே பண்ணுறது கஷ்டம், ரிஸ்க் அதிகம். மற்ற ஸ்டாக்கை விட ஆப்ஷனில் பை பண்ணுறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க் அதிகம். ஸோ இந்த இதுவுமே பார்த்தீங்கன்னா ஸோ லோ ஹை எவ்வளோ இருக்கா டைம் மினிமம் 2 ஹவர்ஸில் பார்ப்போம். ஸோ 24ஆந்தேதியிலேருந்து மார்க்கெட் வந்து இதே ஹையில் தான் இருக்குது. இன்றைக்கி தேதி என்ன, 3ஆந்தேதி. ஸோ மறுபடியும் வந்து மார்க்கெட் பை ட்ரெண்ட் போகலாம். இங்கே இருக்கான், மறுபடியும் இப்படி போகலாம். இல்லை இந்த லெவல் 52,700 750 பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டு. அப்போது அசியம் லோ ஹை லோ this is low means this is considered a high market. So right now we will choose for fib retestment. So uptrend we will put first low market here lowest. Next we will mark it for higher high. Okay. What is character of retestment? ரீடெஸ்ட்மெண்ட்டோட கேரக்டர் என்னென்னா, பேங்க் நிஃப்டியோடது 0.5 மேக்ஸிமம் 0.6 வரும். 57,430 57,436 57,436 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டு மறுபடியும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அது வந்து இந்த லெவலில் பிரேக் பண்ணாதான் 57,800. இந்த இது எப்படி இருக்குன்னா, ஓகே இங்கே என்னென்னா இதை பிரேக் பண்ண மாட்டுது. ஆக்சுவலாக இங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், இந்த லோ. அப்போ வந்து இதை பிரேக், மார்க்கெட் டவுன் ட்ரெண்டு தான். டார்கெட் பார்க்கணுன்னா ஃபிப் எக்ஸ்டென்ஷன் இங்கே நம்ம கிளிக் பண்ணிட்டு, ஸோ இங்கே டார்கெட் வச்சா கூட பாருங்கள் 0. மார்க்கெட் வந்து கரெக்டாக 0.786 57,598 ரூபாயில் மார்க்கெட் வந்து வெயிட் இங்கே இருக்குது. நியர் 0.6. அதாவது க்ளோசிங் வந்து விற்க வச்சிருக்கு, ஆனால் க்ளோசிங் வந்து 57,782. ஸோ இந்த லோவை பிரேக் பண்ணால் மட்டும்
மார்க்கெட் வந்து அடுத்தது இங்கே வரலாம் 56 வரலாம். இல்லைன்னா இப்போதைக்கு மார்க்கெட் வந்து இதுதான் உங்களுக்கு நமக்கான இண்டிகேஷன். ஸோ இந்த லோ, இந்த ஹை, இங்கேருந்து இங்கே வரலாம், மறுபடியும் இங்கே வரும், மறுபடியும் மார்க்கெட் எப்படி மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதை நோட் பண்ணிக்கங்க. அஸ்யூம் திஸ் இஸ் ஹை, இது லோ, லோயர் ஹை. ஸோ ஹை வந்து லோலேருந்து லோயர் ஹை கொடுத்தாலே எல்எல், ஹையர் ஹை, ஹெச்ஹெச், ஹெச்எல், எல்ஹெச். Market come the down trend only is right. So otherwise market move in the sideways market. So you will note it. Bank Nifty levels is compulsory. We will see to once day chart. So my view, 50,800 below market will be short trend. So 58,500 above market will be uptrend. Okay. Market will be ஓகே. ஸோ ரீடெஸ்ட் ஃபிப் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணுங்கள். ஃபிப் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு பாயிண்ட் இங்கே, செகண்ட் பாயிண்ட் இங்கே, தேர்ட் பாயிண்ட் இந்த ஹை, அதாவது ஹெச்ஹெச், ஹெச்எல், எல்ஹெச். ஸோ இந்த 3 பாயிண்ட்டை கவுண்ட் பண்ணிங்கன்னா 0.5, 0.6 டார்கெட். அதர்வைஸ் ரீடெஸ்ட்மெண்ட் கொடுத்தோன்னா லோலேருந்து ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை. ஸோ திஸ் இஸ் ஃபார் பேங்க் நிஃப்டி லெவல்ஸ். ஒன்ஸ் யூ வில் செக் இட் அண்ட் டேக் த ஆர்டர். டோன்ட் ஃபர்கட் மீ சப்ஸ்கிரைப். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஏதாவது கமெண்ட்னா வீடியோ இன்னும் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி பெட்டராக வீடியோ போடுவோம். ஓகேங்களா? தேங்க்யூ.